Infinix அவங்களோட Zero சீரிஸில் Zero 20 அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோன் இன்றைக்கி இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இது கூட சேர்த்து தான் Zero அல்ட்ரா ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணாங்க. அதை பற்றி வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம். நீங்கள் என்ன இந்த வீடியோ பார்க்கலாம், நம்ம லைக் பட்டனில் கார்ட்ஸ் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது, இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாகவே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்குது. அண்ட் பில்ட் குவாலிட்டின்னு பொறுத்தவரை இங்கே பிளாஸ்டிக் பாடி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால் வெயிட் உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும். அண்ட் டிஸ்பிளேயோட சைஸ் பொறுத்தவரை இங்கே 6.7 inches AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன், அடிஷ்னலாக இங்கே 90 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு AMOLED பேனல் கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். நார்மலாக இருக்கிற LCD பேனல் கூட கம்பேர் பண்ணும்போது நல்ல கலர்ஸ் விவிடாக இருக்கும், நல்லா பஞ்சியாக இருக்கும். அண்ட் கான்ட்ராஸ்ட் ரேஷியோவும் உங்களுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். அண்ட் மெயின் திங் என்ன அப்படின்னா இங்கே பிளாக்ஸ் வந்து உங்களுக்கு பிளாக்காகவே தெரியும். ஸோ அதனால் டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ப்ளசண்ட்டான ஃபீலிங் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 90 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. இதனால் டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ப்ராசர் பொறுத்தவரை Infinix Zero 20ல் மீடியாடெக்கோட ஹீலியோ G99 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசர் பில்ட் பண்ணியிருக்க டெக்னாலஜி பார்த்திங்கன்னா 12 nanometerல பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இது ஒரு 8 core ப்ராசஸர். நார்மலாக இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா உங்களோட டே டு டே யூசேஜை தாராளமாக ஃபுல்ஃபில் பண்ணும் இந்த ப்ராசஸர். நீங்கள் நார்மல் யூஸராக இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் இன்டென்ஸாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சாலும் சரி, ரெண்டுக்குமே இந்த ப்ராசஸர் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் கேமிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ராசஸர் மீடியம் கிராஃபிக்ஸ் ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். அண்ட் ஹை அண்ட் கிராஃபிக்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு லோ செட்டிங்ஸில் வச்சிங்கன்னா உங்களால் எந்த வித ஃப்ரேம் ட்ராப்ஸும் இல்லாமல் ப்ளே பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் கூட இந்த ப்ராசஸரை கம்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 720Gயை விட இது பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் 732Gயை விட கொஞ்சம் பிலோவாக பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8GB வர ரேம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஸ்டோரேஜ் 128GB ஆப்ஷன்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் இந்த ஸ்டோரேஜ் உங்களுக்கு பத்தலைன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு SD கார்ட் ஸ்லாட்டும் சப்போர்ட் இருக்குது. ஸோ அது மூலமாக நீங்கள் உங்களோட ஸ்டோரேஜையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். கேமராஸ் பொறுத்தவரை இங்கே பிரைமரி சென்சர் 108 MP யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் செகண்டரி சென்சர் 13 MP அல்ட்ரா வைட் லென்ஸ். இந்த 2 கேமராவோட ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். இவ்வளோ நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துட்டு தேவையே இல்லாமல் ஒரு 2 MP மேக்ரோ கேமராவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எத்தனை முறை சொன்னாலும் சரி இந்த பிராண்ட்ஸு திருந்த போகிறதில்ல. ஜென்ரலாக பிராண்ட்ஸ் எல்லாமே ஒன்று ரியர் கேமராவுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, இல்லை அப்படின்னா ஃப்ரண்ட் கேமரா அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவும் இங்கே ஹையர் ரெசல்யூஷன், அதாவது 60 MP ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கேமராவும் இருக்குது. இந்த ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுக்கறதுனால நீங்கள் சப்போஸ் vlogs எடுக்கிறீங்க, இல்லை வீடியோஸ் எடுக்கணும், நல்லா ஸ்டேபிளாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 60 MP OIS கேமரா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ்னு எடுக்கும்போது எங்கள் டெக்னோ Zero 20ல் 4G மட்டும்தான், 5G சப்போர்ட் உங்களுக்கு கிடையாது. அடிஷ்னலாக எங்கள் NFC சப்போர்ட், Bluetooth வெர்ஷன் 5 அண்ட் 3.5mm ஜாக் ஆப்ஷன்ஸும் இருக்குது. பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் 4500 mAh ஆஃப் பேட்டரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு 44 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் இந்த பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பொறுத்தவரை ஃபோனோட பவர் பட்டன்லேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்தவரை எங்கள் Android 12 ரன் ஆகுது. இதுக்கு மேலே இன்ஃபினிக்ஸோட ஓன் UI ஆன XOS வெர்ஷன் 12 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ப்ரைஸிங் பொறுத்தவரை Infinix Zero 20 15,999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. 8GB RAM 128GB வேரியண்ட். இந்த ஃபோன் ஒரே வேரியண்ட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளே, அதுவும் 90 Hzக்கான ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்கான டிஸ்பிளே, 60 MP அதுவும் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோடு இருக்குது. அண்ட் ரியர் கேமராவும் பார்த்தீங்கன்னா 108 MP யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பேட்டரியும் கிட்டத்தட்ட 4500 mAh. அண்ட் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 44 வாட்ஸ்க்கான சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான ப்ராசஸர் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ஆனால் உங்களில் சில பேருக்கு இப்போ டவுட் வந்திருக்கும், இந்த ஃபோனில் 5G இல்லையே, நான் ஃபியூச்சர் ப்ரூஃபாக தான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. 5G ஃபியூச்சர் ப்ரூஃபாக அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா 4G ஸ்பீடே நல்ல ஸ்பீட் கிடச்சாலும் உங்களுக்கு தாராளமாக போதுமானது தான். அதை தவிர பெருசாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பெரிய யூசேஜ் எதுவுமே கிடையாது நமக்கு. அண்ட் இன்னும் சில பேருக்கு டவுட் இருக்கும், 5G போயிட்டாங்க அப்படின்னா 4G டவரில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. 5G போனாலுமே 4Gக்கான டவர்ஸ் இருக்க தான் செய்யும். அண்ட் இதுக்கப்புறம் இது கம்ப்ளீட்டாக உங்களோட டெசிஷன் தான். என்னோட ஒப்பீனியன் நான் என்னென்னு அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லிட்டேன். உங்களுக்கு கம்பல்சரி நான் 5G ஃபோன் தான் வாங்குவேன், 5G தான் எனக்கு ஃபியூச்சர் ப்ரூஃப் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். எனக்கு நல்ல வேல்யூ ஃபார் மணியாக வேணும், நல்ல ஒரு ஸ்பெசிஃபிகேஷனோட ஃபோன் வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த ஃபோனோட ஃபஸ்ட்டு சேல் ஃப்ளிப்கார்ட் மூலமாக December 29லேருந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா அந்த ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.